குரு வந்து இவ்வளவு விஷயங்களை பற்றி பேசியிருப்பாரா, ஆராய்ஞ்சிருப்பாரா? அவர் சொன்னது மூளையை பிரெயின் செல்லை ஆக்டிவேட் பண்ணால் எல்லாம் ரிசீவ் பண்ணும். எத்தனை விஷயங்கள் நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. எத்தனை புக் எழுதியிருக்காரு, எதை பற்றி பேசுறது. வள்ளுவம், திருக்குறள் சொல்கிற மாதிரி இவர் தொடாத சப்ஜெக்டே இல்லை, எல்லாத்த பற்றி பேசியிருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்கிறாரு. எல்லாம் நேர்மறை, எதையுமே இன்னொரு அதை இல்லை அப்படின்னு மறுத்து பேச இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு காயினுக்கு 2 பக்கங்க மாதிரி இவரோட இதுக்கு வந்து 2 பக்கமே இல்லை. இது எல்லாத்துலேயும் நேர்மறையாக, ஏதோ வன்முறையே கிடையாது. நான் சொன்ன புரட்சி வெடிச்சு சாமிஜி உலகம் பூரா சமமாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இது அறியாமையில் பேசுகிற பேச்சுமா, புரட்சியெல்லாம் வெடிக்கக்கூடாது. புரட்சி வந்து ஏதாவது வகையில் வன்முறையை கையில் கொண்டது. நமக்கு வன்முறை தேவையில்லை, நமக்கு திரட்சி வேணும் அப்படிம்பாரு. திரட்சிங்கிறது அறிவால் மனித சமுதாயத்தை எல்லாம் ஒன்றா இணைச்சிட்டு தனதோட ஆற்றலை மற்றவங்களுக்கு உதவி வாழ்கிறத திரட்சி. எனக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுச்சு. எல்லாம் நுனிப்புல் மேய்ஞ்சி 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 நமக்கு எல்லாம் புரட்சி வெடிக்கணும், எல்லாம் தவிடு பொடியாக்கணும், உள்ளி எடுக்கணும், ஒட்டைக்கணும், இந்த மாதிரி தான் நமக்கு சிந்தனை இருந்தது. இதில் வேறு நம்மளுக்கு அறிவாளிங்கிற எண்ணம் வேறு இருந்தது. அதெல்லாம் அடித்து நொறுக்கிட்டாரு. புரட்சி நமக்கு தேவையில்லை, நமக்கு வேண்டியது திரட்சி. அவரோட மெயினான எய்மு திரட்சி. அறிவை வளர்த்துட்டு அவேர்னஸை கிரியேட் பண்ணிட்டு ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் யாருக்கும் துன்பம் செய்யக்கூடாது, துன்பப்படுவங்களுக்கு உதவணும். இதான் எண்ணத்தை மட்டும் அன்பை வளர்த்திக்கங்க, அறிவை வளர்த்திக்கங்க, அறிவுனால மற்றவங்களுக்கு துன்பம் இல்லாமல் பார்த்துக்கங்க அப்படிங்கிறத சொன்னார். ரொம்ப சிறப்பாக சொன்னார். அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் சொன்ன மாதிரி இப்போ மற்றவங்களுக்கு நம்ம நன்மை செய்யாட்டி போகுது, துன்பம் இல்லாமல் இருந்துக்கணும் அப்படிங்கும்போது அதே பல பேருக்கு நன்மையாக இருக்குது. அவர் சொல்லுவார், குரு கிடைக்கிறது தான் கஷ்டம்பாங்க. இல்லைம்மா, சிஷ்யர்கள் கிடைக்கிறது, நல்ல சிஷ்யர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. என்னோட பெற்றவங்க செஞ்ச புண்ணியமோ இல்லை, நான் எத்தனையோ கர்மங்களுக்கு நடுவில் செஞ்ச புண்ணியமோன்னு நினச்சி அவர் கூட பழக ஆரம்பித்தேன். எங்கிட்ட இருந்த ஆணவம், முன்கோபம், வேறு எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை. ஆனால் அந்த கோபம், முன்கோபம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. என்னை யாராவது எங்கேயாவது கூப்பிடவே பயந்துக்குவாங்க. இவளுக்கு எப்போ கோபம் வரும், எப்போ கத்துவா, எப்போ பிசாசாட்ட கத்துவான்னு எல்லாரும் பயந்துக்குவாங்க. ஆனால் இப்போ பாருங்க, அவர் கூட சேர்ந்து அவரோட ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ எல்லாம் கூப்பிட்றாங்க. எங்கேயாவது அமைதி வேணும்னா நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். இந்த மாற்றங்கள் எனக்கு மட்டும் இல்லை, நான் ஒருத்தி கோபமாக இருந்தேன், இந்த குடும்பத்துக்குள்ளே எத்தனை பிரச்சனை இருந்திருக்கும் பாரு. கணவர், குழந்தைகள், ஆளுங்க எல்லாருமே என்னோட கோபத்தினால கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி எல்லாரும் அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க, நானும் சந்தோஷமாக இருக்கேன். அவர் சொல்கிறது அப்படி தான். நீங்கள் வந்து யாருக்குமே நல்லது பண்ணணுங்கிறது இல்லை, நீங்கள் தொந்தரவு பண்ணாமல் இருந்தீங்கனாலே போதுன்னு சொன்னார். அதை வந்து என் வாழ்க்கையில் நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். இப்போ நானும் அமைதியாக இருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் என்னால் தொந்தரவு இல்லாமல் அமைதியாக இருக்காங்க.